பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். இந்த நாளை கூட இந்த நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திக்க கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் ஏசப்பா நம்மோடு அவர் பேசி கொண்டிருக்கிறார். இந்த நாளில் கூட ஏசப்பா நம்மோட வேதத்திலிருந்து உபாகமம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், டியூட்டானமி சாப்டர் 7 verse 15 வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சகல நோய்களை உன்னை விட்டு விலக்குவார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஒருவேளை வியாதி குறித்து கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? இல்லை வியாதியை பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதே, ஏன்னா அவர் சகல நோய்களை உன்னை விட்டு விலக்குவார். ஆமென். சில நோய் சொல்லலை, இல்லை ஒரு குறிப்பிட்ட வியாதியை கருத்து சொல்லலை. அவர் சொல்றாரு, சகல நோய்களை உன்னை விட்டு விலக்குவார். ஆமென். ஒரு டாக்டர் சொல்லலாம், இந்த வியாதியெல்லாம் சுகமாக முடியாதுப்பா, லைஃப் லாங்காக நீ டேப்லெட் சாப்பிடணும். நீங்கள் சொல்லலாம், தம்பி அநேக வருஷமாக இந்த வியாதியில் இருக்கிற, அநேக வருஷமாக இந்த நோயில் இருக்கிறேன்ப்பா, நான் பார்க்காத டாக்டர்ஸ் இல்லை, போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, இந்த வியாதினால் எங்களோட குடும்பத்தில் சமாதானத்தை நான் இது இழந்து போயிட்டேன், சந்தோஷத்தை இழந்து போயிட்டேன், பணத்தை இழந்து போயிட்டேன், எவ்வளவோ வருஷமாக இந்த வியாதியிலே இருக்கிறேன்னு. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, கலங்காதே, ஏன்னா அவர் சகல நோய்களை உங்களை விட்டு நீக்குவார். இன்னைக்கு ஒருவேளை அது தீராத வியாதியாக இருக்கலாம், இல்லை வெளியே சொல்றதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குப்பா, அப்பேற்பட்ட வியாதியில் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களை சுகமாக்க போகிறார். ஆமென். ஏன்னா அவர் யெகோவா ராஃபாவா இருக்கிறார், உங்களுக்கு சுகம் தருகிற தேவன். அந்த யெகோவா ராஃபா இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் அது எப்பேற்பட்ட வியாதிகளாக இருக்கலாம், எப்பேற்பட்ட நோய்களாக இருக்கலாம், இன்னைக்கு அந்த யெகோவா ராஃபா உங்களுக்கு சுகம் தருகிற தேவனாக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கும் போதே சொல்லுங்க, யெகோவா ராஃபா எங்களுக்கு சுகம் தருக தேவனே, என்னை விட்டு இந்த வியாதியை விளக்குங்க. ஆமே. ஒரு தீராத வியாதியா இருக்கலாம், இல்லை அநேக மரணகட்ட வியாதியா இருக்கலாம். இந்த வியாதி நிமித்தம் என்னோட உள்ளத்துல ஒரு நிம்மதி பார்க்க முடியலப்பா, என்னுடைய எதிர்காலம் என்ன ஆகும்னு தெரியல, எப்போ நான் மறித்து போவேன் பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றார், நோ, உன்னை விட்டு இந்த வியாதியை நான் விளக்குவேன், உன்னை நான் சுகமாக்குவேன். ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? செபிக்கலாம். ஆண்டு சொல்லுங்க, ஆண்டவரே, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, இன்னைக்கு இந்த ஜெபிக்கிற வேலையில் ஜெபம் பண்ணுங்க விசுவாசத்தோடு. கர்த்தர் உங்களுக்கு உங்கள் சைடில் இருக்கிற எல்லா வியாதியை நீக்கி அவர் உங்களுக்கு சுகம் தர தேவனாக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, அந்த காலை வேளையில் நீர் எங்களோட பேசுகிற வார்த்தைக்காக நன்றி அப்பா. நீ சொன்ன வார்த்தைப்படி கர்த்தர் சகல நோய்களை குணமாக்குவார், உன்னை விட்டு விலக்குவார் என்ற வார்த்தைப்படி இந்த வார்த்தை விசுவாசித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான வியாதிகள், சகல விதமான நோய்களை இந்த நாள் சுகம் உண்டாக்குபடியாக நாங்கள் ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தினால அண்டப்பா, எப்பேற்பட்ட வியாதியில் இருந்தாலும் ஆண்டவரே, இந்த வேளையில சப்பா நீர் யெகோவா ராஃபாவா இருக்கிறீங்க, நீங்கள் சுகம் தருகிற தேவனா இருக்கிறீங்க. இந்த வேலை சப்பா உங்களை தொடுபடியாக நாங்கள் ஜெபிக்கிறேன். நீ சுகம் கொடுத்துக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இன்னிலிருந்து அவங்க வாழ்க்கைக்கு எல்லா வியாதிகள் மறையபடியாக நாங்கள் ஜெபிக்கிறேன். அன்றப்பா, சுகமாய் பலமாய் வாழ கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். உங்கள் நாம மாற்றமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.